வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு ஏப்ரல் 22, 2026. நேத்து ஏப்ரல் 21ல புளோரிடாவிலிருந்து வந்த ஒரு நியூஸ் ஒட்டுமொத்த டெக் உலகத்தையுமே அதிர வச்சிருக்கு பாஸ். போன வருஷம் ஏப்ரல் 17, 2025 அன்னைக்கு புளோரிடா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பயங்கரமான துப்பாக்கிச் சூட்டுக்கு சாட் ஜிபிடி தான் மறைமுகமா உதவி பண்ணிருக்குன்னு ஒரு பகீர் கிளம்பியிருக்கு பாஸ். நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த ஏஐ கிரிமினல் கேஸை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஷாக்கிங் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். குற்றவியல் விசாரணை ஆரம்பம். புளோரிடா மாகாண அரசு சாட் ஜிபிடியை உருவாக்கிய ஓபன் ஏஐ நிறுவனத்துக்கு எதிரா கிரிமினல் விசாரணையை அதிகாரப்பூர்வமா நேத்து ஆரம்பிச்சிருக்காங்க பாஸ். துப்பாக்கிச்சூடு பின்னணி. 2025ல பீனிக்ஸ் இக்னர் அப்படிங்கிற மாணவன் புளோரிடா பல்கலைக்கழகத்துல 2 பேரை கொன்னு 6 பேரை காயப்படுத்தினான். இப்போ அவனோட சாட் ஹிஸ்டரியை செக் பண்ண போதான் அதிர்ச்சியான தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஏஐ கொடுத்த ஐடியாக்கள். அந்த மாணவன் சாட் ஜிபிடி கிட்ட எந்த மாதிரியான துப்பாக்கி பயன்படுத்தணும், எந்த மாதிரியான தோட்டாக்கள் அதாவது ஆம்யூனிஷன் வேணும்னு, முக்கியமா யூனிவர்சிட்டியில எந்த இடத்துல எந்த நேரத்துல கூட்டம் அதிகமா இருக்கும்னு கேட்டிருக்கான். அதுக்கு சாட் ஜிபிடி விரிவான பதில்களை கொடுத்ததா அட்டர்னி ஜெனரல் ஜேம்ஸ் உத்மேயர் சொல்லியிருக்காரு பாஸ். உதவி செய்த குற்றவாளி. புளோரிடா சட்டப்படி ஒரு குற்றத்துக்கு உதவி பண்றவங்களும் அந்த குற்றவாளிக்கு நிகரான தண்டனையை அனுபவிக்கணும். இந்த சாட்பாட் ஒரு மனிதனா இருந்தா இது மேல கொலை வழக்கு தான் போட்டிருப்போம்னு ஜேம்ஸ் உத்மேயர் ஆவேசமா பேசியிருக்காரு பாஸ். ஓபன் ஏஐ தரப்பு விளக்கம். இந்த துப்பாக்கிச்சூடு ஒரு துரதிர்ஷ்டவரமான சம்பவம். ஆனா இதுக்கு சாட் ஜிபிடி காரணமில்ல. இன்டர்நெட்ல பொதுவா கிடைக்கக்கூடிய தகவல்களை தான் அது கொடுத்துச்சு. நாங்க எந்த வன்முறையையும் தூண்டலன்னு ஓபன் ஏஐ நிறுவனம் அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க பாஸ். முன்மாதிரியற்ற விசாரணை. செயற்கை நுண்ணறிவு ஒரு குற்றத்துக்கு துணை போயிருக்கான்னு ஒரு நிறுவனம் மேல கிரிமினல் கேஸ் போடுறது இதுவே முதல் முறை பாஸ். இது ஏஐ உலகத்துல ஒரு புதிய சட்ட புரட்சியை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சமூக வலைதளங்களில் விவாதம். துப்பாக்கி செஞ்ச கம்பெனி மேல கேஸ் போடாம தகவல் கொடுத்த சாட்பாட் மேல கேஸ் போடுறது சரியானு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருந்தாரும், மக்களை கொல்ல ஐடியா கொடுக்கும் ஏஐ நமக்கு தேவையில்லைன்னு இன்னொரு பக்கம் மக்கள் கொதிச்சிட்டு இருக்காங்க பாஸ். இந்த ஏஐ கிரிமினல் கேஸ பாக்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. அறிவுங்கிறது ஆக்கத்துக்காக இருக்கணும், அழிவுக்காக இருக்கக்கூடாது. மிஷின் தப்பு பண்ணுதா இல்ல அந்த மிஷினை உருவாக்குன மனுஷன் தப்பு பண்றானா? உண்மை ஒரு நாள் வெளியே வரும் பாஸ். ஆனா அதுவரைக்கும் பாதுகாப்பு தான் முக்கியம். சாட் ஜிபிடி மேல போடப்பட்டிருக்கிற இந்த விசாரணை சரியானதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது தொழில்நுட்பத்துக்கு எதிராக எடுக்கப்படுற நடவடிக்கையா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. டெக் கிரைம் மற்றும் உலக செய்திகளோட அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Yash signing off. Have an energetic day. இந்த அதிரடி நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Bye bye.